நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள், அரஃபா பள்ளத்தாக்கு. ஆயிரக்கணக்கான தோழர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது, மக்களே, இது எந்த நாள் எனக் கேட்டார்கள். மக்கள், புனிதமிக்க தினம் என்றனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எந்த நகரம் எனக் கேட்டதும் மக்கள், புனிதமிக்க நகரம் என்றனர். பிறகு அவர்கள், இது எந்த மாதம் எனக் கேட்டதும் மக்கள், புனிதமிக்க மாதம் என்றனர். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக உங்களுடைய இந்த மாதத்தில் உங்களுடைய இந்த நாள் எவ்வாறு புனிதம் பெற்று விளங்குகிறதோ அவ்வாறே உங்களின் உயிர்களும் உடைமைகளும் கண்ணியமும் உங்களுக்கு புனிதமானவையாகும் என பலமுறை கூறினார்கள். பிறகு தலையை உயர்த்தி, இறைவா, நான் உன் மார்க்கத்தை சேர்ப்பித்து விட்டேனா? இறைவா, நான் உன் மார்க்கத்தை சேர்ப்பித்து விட்டேனா என்றும் கூறினார்கள். என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் உள்ளதோ அவ்விறைவன் மீது ஆணையாக, இது அவர்கள் தங்களின் சமுதாயத்திற்கு வழங்கிய இறுதி உபதேசமாகும். பின்னர், இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள், என்னுடைய மரணத்திற்குப் பின் நீங்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு நிராகரிப்பவர்களாகிவிட வேண்டாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவித்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு.